பிரியா, இந்த ஆல்பம் நம்ம கார்ல இருந்துச்சு. நீ மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்தா. வருண், இந்த ஆல்பம்ல பார்த்தேன், நீ யாருன்னு ஒன்னா இருக்கீங்க. அருணோட மனசுல நான் இருக்க கூடாதுன்னு தான் இந்த ஆல்பத்தை நான் அவர் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கீர்த்தனாவை வீட்டுல விட்டுட்டு வர வழியில அருணோட அப்பா ஒரு ஆட்டோல மோதி மயங்கி விழ பார்த்தாரு. அப்புறம் நான் தான் அவரை காப்பாத்தி நம்ம கார்லயே அவரை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டேன். ரொம்ப பசிக்குதுன்னு பசி மயக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சாப்பாடு செஞ்சேன். அப்போ நான் இந்த ஆல்பத்தை பார்த்தேன். அருண் மனசுல இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும்னு தான் அருண் நினைவா வச்சிருந்த இந்த ஆல்பத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். அப்பவும் அவங்க அப்பா கேட்டாரு, ஏமா இது நீ எடுத்துட்டு போறேன்னு. அங்கிள், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அருணை காதலிச்சேன். அது முடிஞ்சு போன கதை. இப்ப நான் வருணோட மனைவி. என் வாழ்நாள் முழுவதும் வருணுக்கு மனைவியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் ஞாபகமா இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட சொல்லுங்க. அப்படியே என் நினைப்பையும் சேர்த்துதான்னு சொன்னேன். வருண், நான் உங்க மனைவி. நான் உங்க மனைவியா தான் வாழ்வேன். என் மனசுல ஒரு சில பாரம் எல்லாம் இருக்கு. அது குறைய கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் பொறுத்துக்கங்க. ஆனா ப்ளீஸ் வருண். என்ன இங்க பார், என்னன்னு மனசுல இருக்கிறத சொல்லு. உனக்காக நான் இருக்கேன். என்ன வேணாலும் உனக்காக நான் செய்வேன். இங்க பார், அழாத, சொல்லு. வருண், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்க மட்டும் என்ன சந்தேகப்படாதீங்க. பிரியா, உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? பிரியா, நான் உன்னை சந்தேகப்பட்டா என்ன நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அந்த ராமன் கூட அவன் மனைவியை சந்தேகப்பட்டான். ஆனா துரியோதன தான் மனைவியை சந்தேகப்படவே இல்லை. ஏன்னா தன்னோட மனைவி மேலையும் கர்ண மேலையும் அவன் வச்சிருந்த அசாத்தியமான நம்பிக்கை. என்னோட கண்ணுக்கு நீயும் அந்த அருணும் துரியோதன மனைவியாவும் கர்ணனாவும் தான் தெரியுறீங்க. அதனால நான் சந்தேகப்படுவேன்னு நீ எப்பவுமே நினைக்காத பிரியா. உனக்கு வேணும்னா சந்தேகம் வராம இருக்கலாம்டா. ஆனா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏண்டா, அந்த அருண் பையன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை காட்டி அது என்னமோ இவ சாதாரணமா சொல்றா, நீயும் அதை கேட்டுக்கிட்டு இவளை சந்தேகப்பட மாட்டேன்னு வேற சொல்ற. ரெண்டு பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அந்த அருண் கூட இருக்கிற போட்டோவை காமிச்சு ஏதோ அவ ஃபேமிலி ஆல்பம் மாதிரி காட்டிட்டு இருக்கா. நீயும் அதை பார்த்துட்டு சர்வசாதாரணமா எடுத்துட்டு இருக்க. அத்தை, என்னங்க அத்தை, நான் இப்ப வருணோட மனைவி. இது அருண் வீட்ல இருந்தா அவருக்கு தேவையில்லாம என்ன பத்தின நினைப்பு வரும். அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ, ஏன் மகனோட மனைவிங்கிறதாவது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதாமா? அப்படி இருந்திருந்தா போன தடவை ஹனிமூன் போனப்ப அந்த அருணோட அம்மா இறந்துட்டாங்கன்னு திரும்பி வந்திருக்க மாட்டே நீ. என் பையனை பத்தின நினைப்பு உனக்கு அடியோட இல்ல. ஏன் அத்தை இவ்வளவு பெருசா பேசுறீங்க? நான் வருணுக்கு மனைவியா? அவரை நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த அருணை பத்தின எல்லா நினைப்பையும் சுருட்டி குப்பையில போட்டுட்டு என் பையனோட
ஹனிமூனுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வா, அப்ப நான் உன்னை நம்புறேன். நான் வருண் முழுசா என் கனவனா ஏத்துக்கிட்டதா அவர் கட்டின தாலிய என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன். உங்க ஆசைப்படி ஹனிமூனுக்கு போய் வருண் கூட நான் சந்தோஷமா இருந்துட்டு வரேன் அத்தை. அத சும்மா சொல்லாத, செஞ்சு காட்டு. முதல்ல ஹனிமூன் கிளம்புற வழிய பாரு, அப்புறம் நம்புறேன் நீ சொல்றதெல்லாம். நல்ல பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டல, போய் உன் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா. மா மா என்னடா? அத்தை, நாங்க போயிட்டு வரோம். நீங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பிரியா, நீ போ, நான் வரேன். ம். மா, எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். நீ உடம்பு பார்த்துக்கோ. போலாம் பிரியா. பிரியா 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 ஐயோ, என்னையா கொடுமையா இருக்கு. யாரோ ஒரு புள்ள இங்க வந்து உக்காந்துருக்கு. பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. மனநிலை சரியில்லை போல இருக்கு. நாம கடை வைக்கிற இடத்துல வந்து உக்காந்துருக்கே. இப்ப என்னையா பண்றது?
ஏய் தூரமா துரத்தி விட்டு போகட்டும். பிரியா 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 நாம கடை வைக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்கான் பைத்தியக்கார பைய. பிரியா 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 என்னடா பிரியா பிரியான்னு சொல்லிட்டு இருக்க? சொல்றத காதுல வாங்கிக்காம மந்திரம் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க. பிரியா 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 நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட. பிரியா 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 டேய் எஞ்சி தூரம் போடா. ஏன் கத்துற? கொஞ்சம் இரியா. பிரியா 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 தம்பி கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போறியா? நான் பூ வியாபாரம் பண்ணணும்ப்பா. பிரியா 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 டேய் சொல்றத காதுல வாங்கிக்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட. யோ, இப்ப பாரு யோ, தானா கொஞ்சம் எந்திரிச்சு இரியா. போவ. பிரியா வேணாயா, யார் பெத்த புள்ளையோ பாவம் புத்தி பேதலிச்சு இங்க வந்து உக்காந்துருக்கு. அது பாவத்துல நாம ஏயா விழணும்? நீ வேற. நீ கொஞ்சம் இரியா, நானே அதை எழுப்பி கொஞ்சம் தூரமா போய் உட்கார வைக்கிறேன். பிரியா 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 ஐயா ராசா வாயா, நீ அங்க வந்து உக்காந்தா பிரியா பிரியா அங்க வருவா. நாங்க இங்க கடை வைக்கணும், வாயா வாயா. எந்திரியா ராசா, வா பார்த்து வாப்பா. உட்காரியா. யோ, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கியா. பிரியா 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 இந்த புள்ள ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருக்குது. ஐயோ பாவையா. பிரியா 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 என்ன பண்ண சொல்ற? விஜி, என்னை விட்டு போயிட்டியே விஜி. ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போன? நீயும் நானும் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். நம்ம எடுத்து வச்ச அத்தனை முயற்சியும் கடைசி வரைக்கும் பலன் அளிக்கலையே. அந்த வேதனையில் நீயும் என்னை விட்டு போயிட்ட. நம்ம பையனும் பிரியா கிடைக்காத விரக்தியில் எங்கே போனா என்ன ஆனானே தெரியலையே. நான் தனி மரமா தவிக்கிறேன். நீங்க 2 பேருமே இல்லாத இந்த வீட்டில் எப்படிமா என்னால மட்டும் இருக்க முடியும்? நானும் நம்ம பையனை தேடாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. எங்க தேடியுமே அருண் கிடைக்கலம்மா. தனிமையில இனிமே இந்த வீட்டில் என்னால தனியா இருக்க முடியாதும்மா. நம்ம 2 பேரும் இது நாள் வரைக்கும் யாருக்காக வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சு விஜி. என் கூட நம்ம மகனும் இல்லை, எனக்கு துணையா நீயே இல்லை. கால் போன போக்குல நான் போறேன். நம்ம மகன் கிடைச்சானா கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். அப்படி கிடைக்கலன்னா நானும் உன் கூட வந்துடுறேன் விஜி.
ஆண்டவா, என் மகன் எங்கிருந்தாலும் என் கண்ணில் காட்டிரு. அவன் எங்களை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறானே தெரியல. அம்மா செத்து போனது கூட தெரியாம அவன் எங்க இருக்கான்னே தெரியல. எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், அவனையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். எப்படியாவது நீதான் அவனை என் கண்ணில் காட்டணும். ஏயா கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க. அந்த பையன் ரொம்ப நேரமா பிரியா பிரியான்னு தொண்ணு தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருக்கான். போய் ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரி. பிரியா 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 தம்பி தம்பி பிரியா 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 எழுந்து வாப்பா, டீயும் பண்ணும் வாங்கி தரவா. தம்பி வாப்பா போலாம். வா டீயும் பண்ணு சாப்பிடலாம் வா. பிரியா என்னப்பா யோசனை? வா போலாம், டீயும் பண்ணு சாப்பிடலாம் வா வா. என்ன சார், பூ வாங்குறீங்களா சார்? எத்தனை முளை வேணும் சார்? என்ன சார், அந்த போஸ்டரே அமைதியா உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த போஸ்டில் இருக்கிறது என் பொண்டாட்டி. ஓ, என்னை விட்டு போயிட்டா. நான் என் பிள்ளையை தேடி போய்கிட்டு இருக்கேன். கொடுப்பா, எல்லா பூவையும் நானே வாங்கிக்கிறேன். சரிங்க. எவ்வளோ பாச்சு? 300 ஆச்சு சார். இந்தாப்பா. சில்லறையிலே சார். பரவாயில்ல, நீயே வச்சுக்கப்பா.